வணக்கங்க. ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடிப்புட்டா வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறான் அப்படிங்கிற அந்த பாட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு பொருத்தமா இருக்குங்க. என்ன ஆட்டங்க, அங்க அப்பா. உங்க வீட்டு ஆட்டம் எங்க வீட்டு ஆட்டம் இல்லை. அந்த அதிமுக அவர் கையில கிடைச்சிட்டான். குரங்கு கையில பூமாலையை கொடுத்த மாதிரி பிச்சு 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 அதை நாசமாக்கிட்டாரு. சின்னம்மானா யாரு? அவங்களால அதிமுகவுக்கு பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படி என்று திமிராக ஆணவத்தால பேசினாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக டோட்டலாக காலி. இதுவரைக்கும் அவருக்கு பேர் என்ன? 10 தோல்வி பழனிசாமி. இனி என்ன பேர் தெரியுமா? மொத்த தோல்வி பழனிசாமி. அப்படிதான் சொல்லணும். இன்னைக்கு அதிமுக 50 இடங்களில் சின்னம்மாவுடைய வேட்பாளர்களாக கிளீன் போல்டு, 15 இடங்களில் சின்னம்மா கட்சி தென்னந்தோப்பு கண்டிப்பாக வெற்றி பெற போகுது. சட்டமன்றத்துக்குள்ள போகத்தான் போறாங்க. இப்போ முக்கியமானதெல்லாம் காலிங்க, அவுட், கிளீன் போல்டு. ஆர்வி உதயகுமார் க்ளோஸ், கிளீன் போல்டு. அடுத்தால விஜயபாஸ்கர் கிளீன் போல்டு. அடுத்தால நீங்க பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டியில் அதிமுக காலி, முதுகுளத்தூர்ல காலி, இன்னும் சொல்ல போனீங்கன்னா நிறைய சங்கரங்கோயில்ல காலி, சாத்தூர்ல, அதை கேட்டீங்கன்னா தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் சத்தியமா காலி. அதுல எந்த மாற்றமும் இல்லை, எழுதி வச்சுக்கிடுங்க. இசக்கி ராஜா தேவர் அவரால் சாத்தூர்லே நயினார் நாகேந்திரன் கிளீன் போல்ட். அதுக்கப்புறம் பாஜகவில் அவருக்கு மாநில தலைவர் பதவி கிடைக்குமா கிடைக்காதா என்பது கூட சந்தேகமாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமி தான். இன்னொருத்தர் சித்தி, அவங்களால கட்சியெல்லாம் ஒரு மாசத்துக்குள்ள கொண்டு வர முடியாது, உங்க எல்லாரையும் விட என்னுடைய சித்தியை பத்தி எனக்கு தான் தெரியும்னாரு. இன்னைக்கு அவரே அவுட்டு. அவருக்கு ஒரே ஒரு இடம் நாங்குநேரியில மட்டும் வாய்ப்பு இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அதுவும் அமமுகவுக்கு போடக்கூடிய ஓட்டு இல்லை, இசக்கி முத்து அப்படி என்று ஒரு நேர்மையான மனிதனுக்காக போடக்கூடிய ஓட்டு தான். அங்கேயும் உண்மையை சொல்ல முடியாது. இன்னும் காங்கிரஸா இல்ல தாவேக்காவா இல்ல அமமுகவான்னு மோதிக்கிட்டு இருக்கு. அது போக போகத்தான் யாருக்கு என்று தெரியும். இப்போ டோட்டல் காலி. இன்னைக்கு சின்னம்மா இந்திய அரசியலினுடைய வரலாற்றிலேயே ஒரு சிங்கிள் பெண்மணி ஒரு மாசத்துல ஒரு புதிய கட்சியை ஆரம்பிச்சு இவ்வளவு தூரத்துக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கிறாங்கன்னா அது இந்தியாவிலேயே முதன்மையான சிங்க பெண்மணி யாருன்னா புரட்சித்தாய் சின்னம்மா தான், வேற யாருக்கும் இல்லை. உங்களுக்கு இன்னைக்கு இரட்டை இலை இருக்கு, மிகப்பெரிய கட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கட்சி, அது புரட்சி தலைவி அம்மாவுடைய கட்சி. அந்த இரட்டை இலையிலையும் உங்களால ஜெயிக்க முடியாதுன்னு தான் கூட்டணிகள் ஏகப்பட்டது. மேலையும் கூட்டணி, கீழையும் கூட்டணி.
1000 கூட்டணிகள் வச்சாலும் சரி, இந்த முறை அதிமுக மண்ணை கவ்வ போகுது. கன்ஃபார்ம். இதுல எந்த மாற்றங்களும் இல்லை. நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி. ஏங்க, முக்கியமான வேட்பாளர்கள்லாம் டோட்டலா காலி. எடப்பாடி பழனிசாமியும் காலி. அது பத்தி அடுத்த வீடியோவில் தனியாக நான் போட போறேன். அப்போ சின்னம்மாவுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு, மதிப்பு இருக்கு. இன்னைக்கு போற இடத்துலலாம் கூட்டம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாத்தூருக்கு இன்றைக்கு சின்னம்மா அவர்கள் அந்த தொகுதியிலே போய் பிரச்சாரம் செய்ய போகிறார். இன்னைக்கு பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உணர்வான கூட்டம். அதுல ஒரு ஓட்டு கூட வேற கட்சிகளுக்கு போகாது. காசு கொடுத்து போகாத கூட்டம் எந்த கூட்டம்னா புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய கூட்டம் தான். அதுலயும் இன்னைக்கு சாதி மதங்களை எல்லாம் தாண்டிய ஒரு கூட்டம். அதுல பார்த்தீங்கன்னா எல்லா சாதியும் இருக்கு. அப்ப எல்லாருமே சின்னம்மா தான் தமிழ்நாட்டுக்கு சிறந்த தலைவி, அவங்களால தான் ஒரு உண்மையான ஆட்சியை கொண்டு வர முடியும் அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா சமுதாயத்து மக்களும் அம்மா அம்மா என்று சின்னம்மாவை போற்றுகிறார்கள். இதையெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு 3 பேர் தலையில துண்டை போட்டுட்டாங்க. ஐயோ, இது மாதிரி வரும் என்று நான் எதிர்பார்க்கலையே பங்காளி என்றார். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பாட்ஷா படத்துல அந்த படத்தை பார்த்தது போலவே தோணுகிறது என்றார். கண்ணா கொஞ்சம் அங்கப்பார், கண்ணா கொஞ்சம் இங்கப்பார், அப்படி என்று பேசுவது போலதான் அவங்களுக்கெல்லாம் தோணுது. ஆனா இன்னைக்கு எதையும் பற்றி கவலைப்படாமல் சிங்கமாக இன்னைக்கு தேர்தலில் பிரச்சாரத்தில் இன்னைக்கு ஸ்பீடாக கலக்கி கொண்டு வர்றது யாருன்னா சின்னம்மா தான். அப்ப இதே சின்னம்மா ஒரு 3 மாசத்துக்கு முந்தைய கட்சி ஆரம்பிச்சிருந்தா நீங்கெல்லாம் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி இருப்பீங்க. ரெக்கார்டுங்க இது. சின்னம்மாவுடைய அரசியல் ரெக்கார்டு. தடைகள் நீங்க எவ்வளவு போட்டீங்க, எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் புரட்சிகரமான ஒரு தலைவி யாருன்னா அம்மாவுக்கு அப்புறம் அது சின்னம்மா தான். ஏன்னா அந்த அம்மாவையே இயக்குனது சின்னம்மா. ஒரு படத்தினுடைய கதாநாயகனை விட அந்த படத்தினுடைய டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் பேர். டைரக்டர் கையில தான் எல்லாமே இருக்கு. அப்படிதான் அன்னைக்கு அம்மாவை இயக்குனதும் இந்த அதிமுகவை இயக்குனதும் புரட்சித்தாய் சின்னம்மா. அந்த சின்னம்மார்கள் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கே கலைஞர் கருணாநிதி அம்மாவை ஓரங்கட்டி இருப்பார். ஜானகி எம்ஜிஆரோ கடலூர் மாநாட்டுக்கு ஜெயலலிதா வந்தால் உயிரோட போக முடியாது அப்படி என்று ஆரம் வீரப்பன் கூறினார். ஆனால் நான் வாரேன் உங்க கூட, இந்த சசிகலா இருக்கிற வரைக்கும் உங்க கண்ணுல ஒரு தூசி கூட படாது அப்படி என்று கூட்டிட்டு போனவங்க தான் இந்த புரட்சித்தாய் சின்னம்மா. அப்படிப்பட்ட அந்த சின்னம்மாவையே நீ யாரு, அதிமுகவுக்கு உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்ட சண்டாள பாவி தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. இப்ப பாருங்க ஆப்பு. எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான ஆப்பு. ஆமா, நான் ஒண்ணு சொல்றேன். எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலே அறிவு இருக்கா, அறிவு இல்லையா? 5 அறிவு இருக்கா, 6 அறிவு இருக்கா? 5 அறிவு உள்ள நாய் கூட நம்ம ஒரு நாயை ஒரு 5 நாள் 6 நாள் பார்க்காம பார்த்தோம்னு வைங்களேன், அப்படி ஓடி வரும், ஓடி வந்து கட்டிப்பிடிக்கும் பாசத்தோட. அந்த 1% விசுவாசம் கூட
எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மக்கள் இவருக்கு ஓட்டு போடுவாங்கோ? எப்படி போடுவாங்க? இன்னைக்கு மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. யாருக்கு ஓட்டு போட்டா மக்களுக்கு யாரு நல்ல மாதிரி செய்வாங்க. இதே எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னார், 1000 ரூபாய் மாசமானா எப்படி கொடுக்க முடியும்னாரு. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு? 2500 ரூபாய் தாரன்றாரு. என்ன கணக்கில் வாயில வந்ததெல்லாம் அள்ளி விடுதாரு. அதை செய்வேன், இதை செய்வேன், ஆணையை செய்வேன், பூனையை செய்வேன். ஒரு மண்ணும் செய்ய மாட்டார். எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கே தமிழ்நாட்டை பாஜகவிடம் அடமானம் வைத்து அக்ரிமெண்ட் போட்டுட்டார், எழுதி வச்சுட்டாருங்க. அதிமுகவை பாஜகவுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. கட்சியை மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களையும் சேர்த்து கொடுத்துட்டார். இது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அவருடைய கூட்டணி பாஜக இருக்கு இல்லையா, பாஜகவுக்கு இனி தமிழ்நாட்டில் ஓட்டே கிடைக்காது. ஒருத்தம் போட மாட்டான். தனியாக இருந்தால் கூட எவனாவது ஓட்டு போடுவான். ஆனால் யார் அவர்? தமிழ்நாட்டு மக்களுடைய பச்சை பக்க துரோகி எடப்பாடி பழனிசாமி என்பது எல்லாம் தெரியும். ஸ்கூல் பாட புத்தகத்திலே இனி போடணும். அவர் சின்னம்மாவின் காலில் விழுந்து பதவி வாங்கியதை போட்டு ஸ்கூல் பசங்களுக்கு போட்டு காட்டணும். இவர் யார் தெரியுமா? இன்னைக்கு வேண்டாம், எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியுது, சின்ன பிள்ளைகளுக்கு பூரா தெரியுது எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சரானார். அவரால் ஒரு வட்ட செயலாளர் பதவிக்கு கூட தகுதி இல்லாதவர். இன்னைக்கு இந்த அதிமுகவை நாம் கொண்டு போயிடலாம் அப்படி என்று அதிமுகவில் உள்ள அந்த கட்சியினுடைய பணத்தை அடிப்பதற்காகவே பதவியை விட்டு கொடுக்க மாட்டேன்றார். இன்னொன்று, ஒட்டுமொத்த தேவர் சமுதாயத்தினுடைய எதிரியும் அவர் கூட. என்ன செய்ய முடியும்? தேவர் சமுதாயம் ஒன்று சேர்ந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்களோ அதுதான் ஜெயிக்கும். அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு மாயத்தேவர் அவர் தான் இரட்டை இலை சின்னத்தையே கண்டுபிடிச்சு கொடுத்தார், ஜெயிச்சார். அப்படிப்பட்ட அந்த தேவர் சமுதாயம், அம்மா அவர்களுக்கு ஒரு காலத்தில் தேவமாறு கட்சின்னா என்ன சொல்லுவாங்க? அதிமுக கட்சி. இன்னைக்கு அந்த தேவமாறு அதிமுகவுடைய கரவேட்டியை கட்டி கொண்டு போக முடியல, காரி துப்புரா. ஆனா மானம் இல்லாமல், வெக்கம் இல்லாமல் இந்த தேவர் சமுதாயத்திலையும் நிறைய பேர் இன்னைக்கு அதிமுகவில் வெறி பிடிச்சிருக்கான். பதவிக்காக அது யோசிக்கவே இல்லை. யாரு அவரு? எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம ஆதரவா போகலாமா அப்படின்னு ஒரு துளி கூட மானம், வெக்கம், சூடு, சொர்ணம் இல்லாம தேவமாரிலே நிறைய பேர் இருக்கு. அதுல இன்னைக்கு நம்பர் 1 யாரு? இசைக்கிறார் தேவர். என்ன விலை கொடுத்தும் அவரை வாங்க முடியலையே. இன்னைக்கு என்னெல்லாமா பேசுறாங்க. அவரை தேர்தலில் போட்டியிட விட முடியாமல் என்னெல்லாமா பண்ணாங்க, தடுத்து பார்த்தாங்க. இல்லாத கேஸெல்லாம் அவருக்கு உண்டுனாங்க. அவருடைய பேரிலே இன்னொரு திறந்துட்டு இருக்கான், இது இசைக்கிராசான்னு. அவன் தான் ஆடு களவாண்டான், பைக்கு களவாண்டான், அது இந்த இசைக்கிராசா தேவர் தான் அப்படி என்று குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் அதை போட்டு பார்த்தா அந்த இசைக்கிராசா தேவர் வேற, இந்த இசைக்கிராசா வேற. அவர் என்ன ஜாதின்னு தெரியல, அது தேவமாரா யாருன்னு, ஆடுகள ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் தான் இது அப்படி சொல்லி ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள், வேட்புமனு தாக்கல் அவர் வாங்கி வெளியில் வர்றதுக்குள்ளே ஏகப்பட்ட சிக்கல்கள். அவர் மேலே என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி பார்த்தாங்க அதிகாரத்தால். ஆனால் ஹெரட்டி மட்டும் அவர்கிட்ட வாங்க முடியாது. நீங்கள் அன்பால கேட்டு வாங்க முடியல. அது காரணம் என்னன்னா, இன்னைக்கு சமுதாயத்துக்கு தலைவன் வேண்டும், தேவர் சமுதாயத்துக்குன்னு தான் இசைக்கிராசா தேவரை சாத்தூர் தொகுதியிலே இன்னைக்கு
தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னைக்கு சின்னம்மா சாத்தூருக்கு போகின்றார்கள். சாத்தூரிலே இசைராஜா தேவருக்கு வெற்றி உறுதி உறுதி உறுதி. இதுல எந்த மாற்றமும் இல்லை. இதே மாதிரிதான் சின்னம்மாவினுடைய வேட்பாளர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. யாராலையும் நீங்க காசு கொடுத்து வாங்க முடியாது. காசுக்கு விலை போகாதவர்கள். இன்னைக்கு அதிமுகவில் முக்கியமான கேண்டிடேட் எல்லாமே அவுட்டு. பொறுத்திருந்து பாருங்க. அடுத்த வீடியோவை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.